சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் ஈவ்னிங்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 9த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆனுவல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இதுதான் வந்து நீங்க எழுதப் போற கடைசி 100 மார்க் தேர்வு. அடுத்த முறை நீங்க இதே டைம்ல பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க நியூ வியூவரா இருந்தீங்கன்னா, சேனல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இது மாதிரி நிறைய எக்ஸாம் வந்து எழுதிருப்பீங்க குவார்ட்டர்லி, ஹாஃப்லி. அதனால வந்து நாளைக்கு எழுத போகிற எக்ஸாம் பெருசாக தெரியாது. ரூம் நம்பர் இருக்க போது உங்களுக்கு இருக்கக்கூடிய டீச்சர்ஸே வர போகிறாங்க. இருக்கக்கூடிய மினி பட் எடுத்து வேலையை காட்ட போகிறீங்க. ஓகேங்களா? இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் நாளைக்கு ஈஸியாக வருமா, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து 3 வழக்கம் போல் எல்லாத்துக்கும் வர மாதிரி தான் சினானிம்ஸு. அடுத்து நெக்ஸ்ட்டு 3 வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டனிம்ஸு. அது முடிச்சிட்டிங்க அப்படின்னா 7th 8th 9th எல்லாமே கிராமரு, 1 மார்க்கு, எக்ஸ்பேன்ஷனு எல்லாமே வந்து கேட்டிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 14மே 1 மார்க்ஸ் தான். ஓகேங்களா? 9th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 14மே வந்து 1 மார்க்ஸ் தான் வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது பார்ட் 2ல செக்ஷன் 1ல ப்ரோஸ் கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் இன் எ சென்டென்ஸ் ஆர் 2 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 4 கொஸ்டினில் ப்ரோஸ் கொஸ்டின் அவங்களே சொல்லிட்டாங்க. அதில் 4ல் எதனா வந்து நீங்கள் 3 எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது 19வது வந்து பாருங்கள், பொயட்ரி கொஸ்டின்ஸ். 2 லைன் வந்து கொடுத்துருக்காங்க, 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஹூ இஸ் த ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அந்த பொயட்டுடைய ஆத்தர் நேம் எழுதினாலே வந்து போதும். அந்த மாதிரி 4 கொடுத்துருக்குறாங்கப்பா. அந்த 4ல் வந்து 4மே தான் எழுதுகிறோம் போலயே. ஆனால் 6 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கான்செப்ட்னு இது வந்து புரியல. மேபி எனி 3 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கவே இல்லை மேலே. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் 4 எழுதுனா தான் 6 மார்க்ஸ் கிடைக்கும் போல். அடுத்தது வந்து செக்ஷன் 3ல கிராமர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. 22 வந்து என்ன கேட்டிருக்காங்க, ரீரைட் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் டு த அதர்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 24ம் அதே தான், இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்கன்னா, புஷ்பா சைட் டு நாட் ஸ்பாயில் இன் த ஈகோசிஸ்டம் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. அது முடிச்சிட்டிங்கன்னா 25 பஞ்சுவேட் வந்து கேட்டிருக்காங்க. 26 இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 27 ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 28 வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஏ ஸ்ட்ரேஞ்சர் வாண்ட்ஸ் டு விசிட் லைப்ரரி, ரைட் த ஸ்டெப்ஸ் டு கைட் ஹிம் டு ரீச் த டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரோட் மேப் கேட்டிருக்காங்க. 2 மார்க்கு. 2 லைன் எழுதுனீங்கனாலே வந்து போதும். அடுத்தது பேரா வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் எனி 2 பேராகிராஃப் ஃப்ரம் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ். 4 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் 4ல் 3 எழுதுனீங்கனாலே வந்து போதும். 2 எழுதினாலே போதுமா? சூப்பர்ப்பா. அதனால் அசால்ட்டாக வந்து எழுதிடலாம். ஓகேங்களா? ப்ரோஸ் கொஸ்டின்ஸ் 4மே ப்ரோஸ் கொஸ்டின்ஸ்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அடுத்தது செக்ஷன் 2ல் பொயட்ரி வந்து கேட்டிருக்காங்க. பொயட்ரியில் எத்தனை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 33, 34, 35, 36 4 கொடுத்துட்டு இதில் 2 இதுலேயும் அசால்ட்டாக வந்து நம்ம எழுதிடலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன கேட்டிருக்காங்க, ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங். செக்ஷன் 3ல சப்ளிமெண்ட்ரி வந்து கேட்டிருக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். 37 வந்து ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு சென்டென்ஸ் இன் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. 38 வந்து பாருங்கள், ரீட் த ஃபாலோவிங் பேசேஜ் அண்டு ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவின் பிலோ. அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த 10 லைன்ஸ்க்கு கீழே 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது செக்ஷன் 4ல் வந்து ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோவிங் சொல்லிட்டு எத்தனை கேட்டிருக்காங்க, 1 2 3 6 கொடுத்துட்டு 4 வந்து கேட்டிருக்கிறாங்க. இது மட்டும் கொஞ்சம் பெருசாக தெரியாது, கொஞ்சம் பிரிண்ட் சரியில்லாமல் இருக்கும். அதை நான் அப்படியே சொல்லிடுறேன். 39 வந்து என்னென்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து 40 வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, அதுவுமே வந்து பார்த்து எனக்கே சரியாக தெரியல. அதை வந்து நான் கீழே தெரிஞ்சிச்சு அந்த கொஷின் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து சொல்லிடுறேன். அடுத்தது வந்து 42 ஒரு பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு போட்டில் ஒரு நிலா தெரியுது, மேலே கீழே வந்து தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீழே வந்து அவன் ஏதோ ஒரு பையன் வந்து உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதை வந்து எழுதுறீங்கன்னா அதுக்கு 5 மார்க்கு. அடுத்தது மேக்கிங் நோட்ஸ் 43. ஓகேங்களா? அதை வந்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க். இதெல்லாம் ஈஸியாக எழுதிடலாம். அடுத்தது ஐடென்டிஃபை த எரர் இன் த ஃபாலோவிங் சென்டென்ஸ், ரீரைட் த
கரெக்ட் அப்படி வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது மெமரி போயம் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 8 மார்க் கொஸ்டின்ஸ். வேற லெவல். 8 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து டெவலப்பிங் எய்ம்ஸ் 2 குடுத்துருக்காங்க. அந்த 2ல எதனா 1 எழுதணும். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ரீட் த ஃபாலோவிங் பேராகிராஃப்னு சொல்லிட்டு ஒரு 10 லைன்ஸ், 12 லைன்ஸ் குடுத்துட்டு, அதில 4 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீட் த போயம் ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் அது ஒரு 5 லைன் குடுத்துட்டு, அதில 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ மேல அதில ஒரு 2த்துல எதனா 1, கீழ 2த்துல எதனா 1. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மத்தபடி நாளைக்கு நடைபெற போற 9th இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியா வந்து இருக்கும். டோன்ட் வரி செல்லக்குட்டீஸ். 100 மார்க்குக்கு சீக்கிரமா ஈஸியா எழுதி முடிச்சுட்டு வந்துரலாம். அடுத்தது மேத்ஸ் வந்து கண்டிப்பா சீக்கிரமா போட்டுருவேன். ஓகேங்களா. இங்கிலீஷும், தமிழும் மிஸ்டேக் பண்ண மாரி மேத்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா செல்லக்குட்டீஸ். தேங்க் யூ ஸோ மச்.